Hello everyone, hope you all doing good. இந்த ட்ராவல் பிளாக்ல நம்ம பார்க்க போகிற பிளேஸ் கூலாங்கல் ரிவர். கோயம்புத்தூர்லேருந்து ஒன் டே ட்ரிப்பாக பிளான் பண்ணி நாங்கள் போயிட்டு வந்த இடம் தான் அது. இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா வால்பாறையிலேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. டைம் இப்போ பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் 1 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் இப்போ தான் வந்து ஆலியாருக்கு ஒரு 2 kilometers முன்னாடி இருக்கோம். ஓகே, நம்ம இப்போ ஆலியார் டேமுக்கு பக்கமாக வந்துட்டோம். இந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணால் ஆலியார் டேம் தான். ஆலியார் டேம்லேருந்து வால்பாறை பார்த்திங்கன்னா 42 kilometers, மங்கி ஃபால்ஸ் 6 kilometersல இருக்குது. ஆலியார் டேம் நான் 2-3 times வந்திருக்கேன். பட் ஆலியார் டேம் தாண்டி நான் வால்பாறை வந்து போனது கிடையாது. இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் வால்பாறை. சி வாட்டர் லெவல்லேருந்து 3474 feet ஹைட்டில் இருக்குது வால்பாறை. இங்கேருந்து ஜஸ்ட் 6 kilometers தான் மங்கி ஃபால்ஸ். இப்போ அதை வந்து கவியருவின்னு சொல்லி மாற்றிட்டாங்க நேமு. கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி நேமும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆலியார் டேமுக்கு வெளியே பார்த்திங்கன்னா நிறைய ரோட் சைட் ஷாப்ஸ் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா சைடில் சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் இருக்குது. நீங்கள் சாப்பிட்றதுனா பொள்ளாச்சி இல்லைன்னா ஆலியாரில் சாப்பிட்ருங்க. அதை விட்டால் நீங்கள் வந்து வால்பாறை போய் தான் சாப்பிட முடியும். இந்த வருஷம் சம்மர் முடிஞ்சும் இன்னும் வெயிலோட தாக்கம் வந்து குறையவே இல்லைன்னு சொல்லலாம். பட் மேலே கிளைமேட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. பொள்ளாச்சி சரௌண்டிங்கில் நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச டூரிஸ்ட் ஸ்பாட் எது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆலியாரில் இருக்க செக் போஸ்ட் ரீச் பண்ணியாச்சு. இங்கே வந்து செக் போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வெஹிக்கல்ஸுக்கு தகுந்த மாதிரி பே பண்ண வேண்டியது வரும். வீக்கெண்டில் பிளான் பண்ணி வந்ததால் நாங்கள் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தோம். பட் அவ்வளோ ஊட்டி கம்பேர் பண்ணும்போது இங்கே அவ்வளோ ரஷ் இல்லை. இந்த செக் போஸ்ட்டுக்கு ஆப்போசிட் சைட் பார்த்திங்கன்னா ஆலியாரோட மூலிகை நாற்றுப்பண்ணைன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நர்சரி செட்டப் மாதிரி இருக்குது. நார்மலாக வெளியே இருக்க நர்சரிஸ் விட இங்கே ரொம்ப கம்மி ரேட்டில் தான் வந்து சாப்ளிங்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வெறும் 10 rupees தான் அப்படின்னு சொல்லி போர்டில் போட்டிருந்துச்சு. உங்களுக்கு டைம் கிடச்சா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இங்கேருந்து நம்ம வால்பாறையை ரீச் பண்ணுறதுக்கு 40 hairpin bends தாண்டி தான் நம்ம போக போகிறோம். போகிற வழியில் அங்கங்கே வியூ பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வழியாக நம்ம இப்போ செக் போஸ்ட் க்ராஸ் பண்ணி வந்துட்ருக்கோம். சைடில் தெரியறது வந்து ஆலியார் டேம் தாங்க. இது வந்து தண்ணி இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சம்மர் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. இது செப்டம்பருங்கிறதுனால இப்போ தான் லைட்டாக மழை ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னும் பெரிய மழை வரல இல்லைங்களா. வந்தால் தான் தண்ணி இதில் ஃபுல்லாகும். தண்ணி இருக்கும்போது பார்த்தா இன்னும் நல்லா அழகாக இருக்கும். பை சான்ஸ் இந்த ஏரியாவுக்கு நீங்கள் வந்து 2-wheelerல வர மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈவினிங் டைம் ஏர்லியாக கிளம்பிடுறது நல்லது. இங்கே அதிக அளவில் யானைகளும் சிறுத்தைகளும் இருக்கிறதால கொஞ்சம் வந்து உங்களுக்கு இந்த ஏரியா சேஃப் கிடையாது. கரடிகளும் வந்து டீ எஸ்டேட்ஸ்க்கு நடுவில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வந்து கொஞ்சம் இந்த ஏரியாவில் வரும்போது சேஃபாக பார்த்து வந்துட்டு போய்க்கோங்க. இங்கேருந்து பாருங்கள் ஆலியார் டேமோட வியூ நல்லாவே தெரியுது. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து 9th bend கிட்ட தான் போயிட்டுருக்கோம். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா லோம்ஸ் வியூ பாயிண்ட் இருக்குது. அது வந்து லோம்ஸ் வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஆலியார் டேமோட வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இதுதான் 9th bend. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆலியார் டேமோட வியூ வந்து ரொம்ப சூப்பராக தெரியும். இப்போ நம்ம அட்டைக்கட்டி ரீச் பண்ணியாச்சு. இதுலேருந்து கொஞ்சம் தூரம் போனால் வாட்டர்ஃபால் டீ எஸ்டேட் வரும். அங்கே நிறுத்தி நாங்கள் டீ சாப்பிடல, ஏன்னா அந்த ஏரியா கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் இங்கேயே வந்து டீ சாப்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா அதிகமாக சிங்கவால் குரங்குகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் எங்களோட நேரம் நாங்கள் வந்து ஒன்றை கூட பார்க்கல. இங்கேருந்து கிளம்பி போகிற வழியில் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஆர்ச்சிடோரியமும் லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா ஹார்ன்பில் வியூ பாயிண்ட்டும் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வாட்டர்ஃபால் டீ எஸ்டேட் கிட்டே வந்துட்டோம். ரோட்டுக்கு ரைட் சைடில் இருக்குது பாருங்கள். இனி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா 2 சைடுமே டீ எஸ்டேட்ஸாக தான் இருக்கும். வால்பாறையில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 56 டீ எஸ்டேட்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி இங்கே வந்து ப்ரைவேட் செக்டருக்கு சொந்தமான எஸ்டேட்ஸ் தான் அதிகம். இங்கே பாருங்கள், இப்போ போகிற இடத்துல பார்த்திங்கன்னா 2 சைடுமே டீ எஸ்டேட்ஸ் இருக்கும். சென்டரில் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கார்ஸ் எல்லாம் நிறுத்தி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, நம்மளும் நிறுத்தி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணோம். உண்மையாகவே இது செம்ம பிளேஸுங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் மருந்து தெளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கங்கே போர்டு வச்சுருந்தாங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரடிக்கு தொல்லை கொஞ்சம் அதிகம் இருக்குது அப்படிங்கிறாங்க. உள்ளெல்லாம் போய் ஃபோட்டோஸ் எடுக்க வேண்டாம்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி இங்கே அட்டைப்பூச்சிகளும் அதிகமாக இருக்கும் டீ எஸ்டேட்ஸ்குள்ளே. ஸோ பார்த்து தான் போகணும். இப்போ டைம் கரெக்டாக 2 o'clock. இப்போ நம்ம இருக்க ஏரியா பார்த்திங்கன்னா கவர்க்கல். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இங்கே பின்னாடி ஒரு ரோட் தெரியுது இல்லைங்களா. இந்த ரோட் வழியாக நம்ம போனோம்னா கவர்க்கல் வியூ பாயிண்ட்டை ரீச் பண்ணலாம். இங்கே வந்து பர் ஹெட்டுக்கு வந்து 100 சார்ஜ் பண்ணுவாங்க.
அந்த வியூ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம மிஸ்ட்டாக இருக்கும். பட் இங்கேருந்து பார்த்தாலுமே உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த மிஸ்ட்டு தெரியும். பட் அங்கே போனீங்கன்னா நீங்கள் மிஸ்ட்டுக்குள்ளேயே நிற்கிற மாதிரி இருக்கும். இது ஆஃப்டர்நூன் டைம். இப்போவே பார்த்தீங்கன்னா அங்கே ஈவினிங் மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஈவினிங் 6:30 வரையில் நான் ஷூட் பண்ணியிருந்தேன். அதை உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வால்பாறைக்கு ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ஆர் 4 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி தான் இருக்கும். இந்த ஏரியாவில் ஒரு சின்ன சர்ச் இருந்தது. அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன அருவி மாதிரி போயிட்டு இருந்தது. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வார்னிங் போர்டு இருந்தது. அதில் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி அடம் பிடிச்சி எடுத்துக்கிட்டு அந்த அருவிலேயே ஒரு சின்ன ஒரு வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஆனால் ரொம்ப மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே மழை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாகிற மாதிரி இருக்கும். ஒரு சில இடத்துல ரொம்ப அதிகமாகவும் வருது. ஒரு வழியாக நம்ம வால்பாறை ரீச் பண்ணிட்டோம். இங்கேருந்து சிறுகுன்றா ரோட் வழியாக நம்ம போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 or 3 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே தான் வரும் கூழாங்கல் ரிவர். பாருங்கள், ஃபுல்லாகவே டீ எஸ்டேட்ஸ். வா, ஃபைனலி நம்ம வந்துட்டோங்க கூழாங்கல் ரிவருக்கு. நீங்கள் ஒரு வேளை பஸ்ஸில் வர்றீங்கன்னா வால்பாறையிலேருந்து ஆட்டோ ஹையர் பண்ணி வந்துக்கலாம் இந்த ஏரியாவை ரீச் பண்ணுறதுக்கு. பாருங்கள், இதுதான் கூழாங்கல் ரிவர். இது கூழாங்கல் ரிவரோட அந்த பிரிட்ஜு. தண்ணி ஃபுல்லாக போயிட்டுருக்கு மழை பெஞ்சிட்ருக்கிறதால. இந்த ரிவருக்கு சென்டரில் நான் ஒன்று நோட்டீஸ் பண்ணேன். நான் இதுக்கு முன்னாடி நானும் வீடியோஸ் பார்த்துட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தேன். கண்டிப்பாக இந்த பிளேஸ் விசிட் பண்ணி பார்க்கணுன்னு. அப்போ நான் வந்து பார்க்காத ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த சிவன் சிலை. இது வந்து இப்போ ரீசன்ட் டைமில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க போல் இந்த இடத்துல. இந்த ஏரியாவில் ஷாப்ஸ் எதுவும் இருக்காது. ஒரு 4 தள்ளு வண்டி தான் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுட சுட மேகி, ப்ரெட் ஆம்லேட், பஜ்ஜி, அப்புறம் டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு டீ சாப்பிட்டு ப்ரெட் ஆம்லேட் சொல்லியிருந்தோம். ப்ரெட் ஆம்லேட் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. இந்த ஷாப்கீப்பர் பார்த்திங்கன்னா நல்லா பேசினார் எங்களோட. இந்த ஏரியாவில் வந்து கடைகள்லாம் எதுவுமே இல்லை. இந்த ஒரு 4 தள்ளுவண்டி மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இங்கே வர்ற பீப்புள்ஸ் நம்பி தான் இவங்க கடை வச்சுருக்காங்க. இங்கே இருக்க வாட்டர் லெவல் பார்த்திங்கன்னா மழை அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ நாங்கள் கரையிலேயே நின்று விளையாடிட்டு வந்துட்டோம். நீங்கள் ஒரு நேச்சர் லவராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வால்பாறை பிடிக்கும். இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரெட் ஆம்லேட் போட்டு கொடுத்தாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட ஓசியில் வாங்கிட்டு வந்து. மழை இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் இந்த இடத்துல. பட் மழை இருந்ததால் இதுவே அதிகம். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வால்பாறை ஏன் 7th ஹெவன்னு சொல்கிறாங்கன்னா, டோட்டலாக இது ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ ஏரியா. இங்கே நீங்கள் வந்து சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ட எல்லாத்தையும் கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் எதுவும் இங்கே போட்டு பொல்யூட் பண்ணிடாதீங்க. இது 32nd ஹேர்பின் பெண்டில் இருக்க ஒரு வியூ பாயிண்ட்டு. கார்வர் மார்ஷோட மோனுமெண்ட் இங்கே இருக்கும். பயங்கர மிஸ்டாக இருக்குது இந்த ஏரியா. இந்த ஏரியா வந்து கவர்கல்லேருந்து கொஞ்சம் பக்கம்தான் இது. பாருங்கள், இது நான் ஈவினிங் ஷூட் பண்ணது. 6:30 அரவுண்ட் இருக்கும். ஃபுல்லாக மிஸ்ட் இறங்கிருச்சு. எங்கே பார்த்தீங்கன்னாலும் ஃபுல்லாக அப்படியே பயங்கர மிஸ்டியாக இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆலியா டேமோட நைட் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஃபைனலி நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நாங்களும் ட்ரிப் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.